வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கார்டன் ஜெர்மனி. நான் இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னால், இந்த ஃப்ரெண்ட் இந்த தோட்டத்தில் இன்றைக்கு நாங்கள் வந்து கூழ் காய்ச்ச போகிறோம். தோட்டத்தில் வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் வந்து க்ளீன் பண்ணி கொண்டிருக்கணும். மும்முரமாக எல்லாரும் கூழ் காய்ச்சறதுக்காக. என்ன மீன் இது? டொராடா. நீங்க என்ன செய்றீங்க? நோ கமெண்ட். ஓகே, இவை வந்து நண்டும் இறாலும் க்ளீன் பண்ணி கொண்டிருக்கேன். இதில் பைத்தங்காய் உடைச்சி வச்சிருக்கிற இடத்துல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் எல்லாம் அவிச்சிட்டு அதுலேருந்து முள் வேறு மீனின் தசை வேறையாக எடுத்து கொண்டிருக்கணும். பாருங்க, 3 பேர் நின்று அந்த மாதிரி செய்து கொண்டிருக்கணும். பார்த்தீங்களா, சதை வேறையா முள் வேறையா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மிரவள்ளிக்கிழங்கு வெட்டி வச்சிருக்கு. ஒரு பக்கத்தில் நண்டெல்லாம் உடைச்சி வச்சாச்சுது. இது வந்து முருங்கை இலை எல்லாம் உடைச்சி வச்சிருக்கணும். இறால் எல்லாம் உடைச்சி வச்சிருக்குது. நண்டு பாப்பம் இந்த மாதிரி முடிய போகுதுன்னு தெரியல. நல்லா இருக்குதா தெரியாது, பாப்பம். ஓகே, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் பைத்தங்காய், பிலாக்கொட்டை, மிரவள்ளிக்கிழங்கு இது 3ஐயும் போட்டு நல்லா அவிய வச்சிருக்கணும். இதெல்லாம் அவிஞ்ச பிறகு தான் இனி மற்ற சாமான் எல்லாம் போடுவேணும். அதாவது நண்டு, இறால், அங்கால மீன், அவிச்ச மீன் எல்லாத்தையும் போட்டு இனி செய்ய போய் நான் நினைக்கிறேன். பாப்போம், பாய்ட்டா. பார்த்தீங்களா, இப்போ வந்து அவிச்ச மீன் அவ்வளோ எல்லாம் முள் இல்லாமல் எடுத்து வச்சுட்டு இப்போ கொண்டு வந்து இதுக்குள்ளே போடினோம். இந்த பெரிய சட்டியில் இவ்வளோ மீன் அவ்வளோ சாமானு பாருங்க. ஓகே, இவ 2 பேரும் வந்து ஹெல்ப் குக். சீப் குக் வந்து அங்கால மறைஞ்சிருக்கிறா. அவள் முகத்தை காட்ட விரும்பல நினைக்கிறேன். பாவம், சந்தர்ப்பம் கிடைச்சா அவங்களுக்கு காட்டுறனால. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால்
இளம் வாலிபர் 3 பேர் வந்து ஏதோ நாட்டு நடப்பை பற்றி காய்ச்சி கொண்டு வைக்கணும். ஏதோ பச்சை தண்ணி ஏதோ குடிக்கணும் போல இருக்குது. ஆனால் இன்றைக்கு 2 முக்கியமான ஆட்கள் வராமல் போயிட்டினோம். அதில் ஒரு ஆள் வந்து எங்களோட பிரசிடெண்ட் அலன் அவர்கள். இங்கே பாருங்க, கூழ் காய்ச்சி முடித்து விட்டினோமா, அந்த மாதிரி கலர் அந்த மாதிரி நிறமாக இருக்குது. டேஸ்ட் தான் என்ன மாதிரி இருப்போ தெரியாது. 4-5 பேர் சேர்ந்து காய்ச்சினவை எல்லாருக்கும் தெரியாது, பிடிச்சால்தான் தெரியும். அங்கே ஆள் நேரத்துக்கு எல்லாம் சரி பண்ணி வச்சுட்டாங்க. நாங்கள் கஞ்சி சோறு வடிச்சிட்டு கஞ்சி இதுதான் எங்களோட மிஸ்டர் ஹென்சோ. சிரட்டக்கூழ் பாப். இவதான் அந்த ஸ்லோன் முறப்படி குடிக்கலாவா சிரட்டக்கூழ். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இவ தான் சீஃப் குக். இவ வந்து எல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டு இஞ்சால வந்து சட்டி பானை கழுவி கொண்டிருக்கிறா. செஃப் குக்கை கழுவ வச்சுட்டாங்களா? செஃப் குக்கை சட்டி பானை கழுவ வச்சுட்டாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் கூழ் குடிக்க போகிறேன். குடிச்சிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்கான்னு சொல்லி. உண்மையிலேயே நல்ல ஒரு டேஸ்ட்டான கூழ் உண்டாக்கி குடிச்சினான். பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாருமே அவைக்கு என்ன தெரியுமோ அதை சரியான பங்களிப்பை கொடுத்து நல்ல ஒரு கூழை காய்ச்சி எல்லோரும் சந்தோஷமாக குடித்தோம். உண்மையாக நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கொள்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை ஜெர்மனிலிருந்து பாலா. நன்றி, வணக்கம்.